அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ப்ராபபிலிட்டி தியரியிலேருந்து முக்கியமான கான்செப்ட்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சண்டே டெஸ்ட் சிலபஸ்ஸு. ஸோ அதை ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் இப்போ நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ கம்மிங் சண்டே சிலபஸுக்கு வந்து நீங்கள் கொஷின்ஸ் வந்து இந்த கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதை விட வேறு லெவல் அட்வான்ஸ் கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பட் இது வந்து ஒரு முன்னோட்டம் தான். சண்டே டெஸ்ட்டுக்கு எப்படி கொஷின் பேட்டர்ன் வரும் அப்படின்றதுக்கான கொஷின் தான். ஸோ இது வரைக்கும் என்னுடைய டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணாதவங்க, எம்சிக்யூஸ் வாங்கி படிக்காதவங்க இமீடியட்டாக எம்சிக்யூஸ் வாங்கிக்கங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன், என்னென்ன ப்ராப்ளம் கொடுப்பேன், என்னென்ன வீடியோஸ், என்னென்ன மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் அப்படின்றத. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் 2023 ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு போட்டிருப்பேன். இது வந்து 150 மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருப்பேன், சிங்கிள் புக்லெட்டு. ஸோ உங்களுக்கு 150 மேக்ஸ் இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாமே நீட்டாக ஒவ்வொரு ஃபார்முலாவும் நுணுக்கமாக கொடுத்து இந்த கொஷின்ஸ் நீங்கள் எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினோட மைண்ட் செட் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு இப்போதைக்கு ரெடியாக இருக்குது. இந்த புத்தகம் நீங்கள் வாங்கிக்கலாம். மொத்தமாக நான் உங்களுக்கு 7 புக்கு கொரியர் போடுவேன். நீங்கள் கொரியரை பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம். துளி அளவு கூட உங்களுக்கு வந்து இது போல் வந்துடும் வராது அப்படின்றவருக்கு நீங்கள் பயந்துட்டு இருக்க வேணாம். உங்களுக்கு கரெக்டாக புக் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகும். உங்கள் அட்ரஸ் எனக்கு அனுப்பிட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு நாங்கள் கொரியர் போட்டு பில் பண்ணிவிடுவேன். ப்ரொஃபஷனல் கொரியரில் உங்கள் ஏரியாவுக்கு வந்துடும். ஸோ பில்லிங் வச்சு நீங்கள் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ பார்சல் எங்கே வந்துட்டுருக்கு அப்படின்றது நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க புக் பண்ணி இமீடியட்டாக படிங்க. ஸோ இது ஒரு புக்லெட்டு 2023 யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு ஒன்று வந்துருச்சிங்களா. அதுக்கப்புறம் மொத்தம் உங்களுக்கு 7 புக்லெட் ஷோ பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இது வந்து டெஸ்ட் சீரியஸ் கொஷின். நீங்கள் அப்படியே ஒரு சிலபஸ் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த கொஷின் இன்டெக்ரல் 0 to π/2 sin x divided by 1 + cos square x into dx எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்க பாருங்கள். சப்ஸ்டியூஷன் u = cos x கொடுத்துட்டிங்கன்னா d = -sin x into dx ஆஸ் யூஷுவல் இன்டெகிரேஷன். அப்படியே நீங்கள் இதை அப்படியே அவ்வளோ அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக நான் கொடுக்குற மெட்டீரியலில் ஒரு லைன் கூட நீங்கள் விடாமல் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடணும். கொஷின் கலெக்ஷன் மட்டும் மொத்தமாக எவ்வளோ கொடுப்பீங்க, இந்த 7 புக்லெட்டில் வெறும் கொஷின் மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 8000 கொஷின்ஸ் கிட்ட வந்துடும், வெறும் கொஷின் கலெக்ஷன் மட்டும். ஓகே. 3 புக்லெட்டில் 6000 ப்ராப்ளம் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். மீதி 2 புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ப்ராப்ளம் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ மொத்தமாக ஒரு 8000 கொஷின்ஸ் கிட்ட வரும். இது இல்லாமல் ஒரு ஃபார்முலா புக்லெட் கொடுத்துட்றேன் தனியாக. ஸோ இப்போ ஃபார்முலா புக்லெட்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. அப்படியே அந்த அளவுக்கு கொஷின் கலெக்ஷன்ஸ் கொடுத்து ஃபார்முலாவை செதுக்கி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஏரியாவிலுமே வந்து கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கணும், ஃபார்முலாவை இதை வச்சு நீங்கள் பார்த்துட்டா போதுமானது அப்படின்ற அளவுக்கு கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இது போல் இது 2 புக்லெட்டாக வரும். இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, இந்த பெரிய ஸ்பைரல் புக்லெட் வந்து இது ஒரு டெஸ்ட் சீரியஸ்க்கு மட்டுமே 2 போட்டிருப்பேன். இன்னொன்று டெஸ்ட் சீரியஸ் காட்டுறேன் பாருங்கள். இதோ பாருங்கள், இது வந்து டெஸ்ட் சீரியஸ்க்கான கொஷின் புக்லெட்டு 2 புக்லெட் வருங்க. பாருங்கள், 2 டெஸ்ட் சீரியஸ் புக்லெட் வரும், ஒரு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் வரும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ண எம்சிக்யூஸ் 2500 ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ் சாப்டர் வைஸ் போட்டிருப்பேன். இதோ பாருங்கள், 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் சாப்டர் வைஸ் போட்டது. இது வந்து ஒவ்வொரு சாப்டருக்குமே போட்டிருப்பேன். எல்லா ஏரியாவும் இருக்குங்க. நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ எல்லாமே இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த 7 புக்லெட்டில் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் மட்டும் விட்டுட்டு இந்த புக்லெட் மொத்தமும் கோத்ரூ பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் எடுத்து படித்து பாருங்களேன், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, கிளாஸ் உங்களுக்கு தேவையே படாது. என்ன ரீசன்னா, என்னுடைய கிளாஸஸ் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். சேனல் பிளேலிஸ்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி போடுற வீடியோவை நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. பிளேலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து யூஜிடிஆர்பிக்கு வந்து ஒரு 4 மந்த்தாக சால்வ் பண்ணி போட்டுகிட்டே வரோம். சாப்டர் வைஸும் போட்டு வச்சுருக்கோம், மொத்தமாக கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். லிங்க்லாம் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அந்த லிங்க்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி நோட் போட்டு எழுதுங்க. 10 நோட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. 10 நோட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறீங்கன்னா ரியல் அனாலிசிஸ்லேருந்து பார்க்க போகிறோம், காம்ப்ளெக்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம், மெஷர் ஓடியிலேருந்து பார்க்க போகிறோம், பிடியிலேருந்து பார்க்க போகிறோன்ட்டு ஒவ்வொரு ஏரியாவும் நாங்கள் டீச் பண்ணி வீடியோ கொடுத்துருப்போம். அப்படியே அந்த நோட்டு எடுத்து நீங்கள் அப்படியே எழுதிக்கிட்டே போக வேண்டியது தான். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ வந்து இது எம்சிக்யூஸ் பாருங்க 2500. இது வந்து 3 புக்லெட்டாக வருது. அந்த பெரிய ஸ்பைரல் வந்து 3 புக்லெட்டு. இதில் இந்த 3 புக்லெட்டு சேர்த்து 6000 ப்ராப்ளம் கவர் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ண பாருங்கள். கிளாஸ் கொடுத்துட்டு வந்துருவோம்ல, அந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ண மெட்டீரியலே தனியாக ஒன்று ரெடி பண்ணிட்டு பாருங்கள். இதோ தனி புக்லெட் இது. ஓகே. ஸோ அது வந்துடும். அதுக்கப்புறம் சண்டே டெஸ்ட்டு போடுறேன்ல, சண்டே டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறேன்ல, அந்த டெஸ்ட் சீரியஸ் புக்லெட் இது. இந்த புத்தகம் உங்கள் கையில் இருந்துட்டா டெஃபினட்டாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிடுவீங்க. இதை மட்டும் நீங்கள் படிங்களேன், அப்படியே தரவாக படிங்க, கரைச்சி குடிங்க. சும்மா வேறு மாதிரி இது இருக்கும். இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ்லாம் தரமாக இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சார் இந்த கொஷின் எங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா டக்குன்னு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் டப்புன்னு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ இதுதாங்க ப்ராசஸ்ஸு. நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டு என்னுடைய கொரியர் 7 புக்லெட் ஒரு பெரிய அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 kg பார்சல். அது அந்த கொரியர் வந்து உங்களுக்கு புக் பண்ணிவிட்டு உங்கள் கொரியர் அட்ரஸ் பில் அனுப்பிடுவேன். அதே போல் உங்கள் நம்பர் இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் ஆகிடும். இதில் எந்த டவுட்டும் வேணாம்.
சார் நீங்கள் கரெக்டாக அனுப்பிடுவீங்களா? நிறைய டவுட் இருக்கும் தான். நிறைய பேர் இப்படி ஏமாற்றிட்டாங்க சார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் அந்த வருத்தமே தேவைப்படாது. உங்களுக்கு பக்காவாக ரொம்ப ஜெனினிவாக உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டு படிக்கிறதுக்கு சோர்ஸ் கொடுத்துருவேன். டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் உங்கள் நம்பர் ஆட் பண்ணிடுவேன். எவ்ரி வீக் வந்து சண்டே சிலபஸ் கொடுத்துருவேன். ஸோ 1 வீக் அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக டாப்பிக்கு கோத்ரூ பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுங்க. அதே போல் நீங்கள் கூகுள் ஃபார்ம் லிங்க் வரும், ஆன்லைன் மாதிரி லிங்க் வரும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான டேட்டாஸ் கொடுத்துட்டு கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்கள் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிடலாம். ஒன்ஸ் அந்த ஸ்கோர் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஏரியாவில் அந்த ஏரியாவில் எவ்வளோ டெப்த்தாக நீங்கள் நாலேஜாக இருக்கீங்க அப்படின்றது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெளிவாகிடும். ஓகே, புரியுதுங்களா? சரி, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா UGTR மேத்தமெட்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி இந்த கம்மிங் சண்டே ஒரு பேசிக் முன்னோட்டம் வீடியோ பார்க்கலாம். 1 by 1 எப்படி கொடுக்குறேன், எப்படி கேட்க போகிறேன் அப்படின்றத ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்களேன். இஃப் அ காயின் டாஸ்ட் 3 times தென் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 3 காயினை டாஸ் பண்ணுறீங்க, எவ்வளோங்க? n காயினை டாஸ் பண்ணால் 2/n. அப்போ 3 காயினை டாஸ் பண்ணால் 2/3. அப்போ எவ்வளோ இருக்கும்? 8 எலமெண்ட்ஸ் இருக்குங்க. அப்போ ஆன்சர்னா வரும் ஆப்ஷன் சி கரெக்ட். புரியுதுங்களா? ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்க எவ்வளோ டைம்ஸ்க்கு? 3 டைம்ஸ்க்கு. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னா 2/3. ஜென்ரலாக n டைம்ஸ்க்கு இருந்தால் 2/n. அப்போ 3 இங்கே போடுறீங்க, அப்போ 8. அப்போ டோட்டலாக 8 அவுட்கம்ஸ் கிடைக்கும். உங்களுடைய சாம்பிள் ஸ்பேஸில் 8 அவுட்கம்ஸ்க்கு செக் பண்ணி பாருங்கள். ஹெட்டு டைலு, அப்புறம் டைலு ஹெட்டு, அதுக்கப்புறம் இது வராது. சரி, ஹெட்டு டைல் ஹெட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைல் ஹெட்டு, ஓகே, டைல் ஹெட்டு டைல் அப்படி வரும். ஸோ இது போல் உங்களுக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து டோட்டலாக 8 அவுட்கம்ஸ்க்கு வரும். நீங்கள் இது போட்டு பாருங்கள். மொத்தமாக டைல் வரலாம், அப்புறம் 2 டைல் ஒரு ஹெட்டு வரலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெட்டு ஒரு டைலு ஒரு ஹெட்டு வரலாம். ஸோ இது போல் பாசிபிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு வரலாம் இல்லைங்களா? டோட்டலாக 8 அவுட்கம்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ அதுக்கு ஜென்ரலாக ஃபார்முலா 2/n அவுட்கம்ஸ் கிடைக்குன்றது அர்த்தம். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்களேன். இது போல் சொல்யூஷன் கொடுத்துருப்பேன். ஃபார் 3 காயின் டாசஸ் 2/3 அவுட்கம்ஸ் கிடைக்குன்றதை போட்டிருப்பேன். ஆன்சர் வந்து 8. தேர்ஃபோர் ஆப்ஷன் சி கரெக்ட்னு போட்டிருப்பேன். அடுத்து எல்லாமே இப்படி தான் கொடுக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A = 0.4, ப்ராபபிலிட்டி ஆஃப் B = 0.5 கொடுத்தா, ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B 0.2 இருந்தால் ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B எவ்வளோ வரும்? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B ஃபார்முலா நமக்கு தெரியணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. ஸோ வேல்யூஸை புட் பண்ணுங்கள், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள், 0.7 கிடைக்கும். அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி கரெக்ட். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள். இஃப் A and B இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B. தயவுசெய்து 0 போட்டுறாதீங்க. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்தால் மட்டும்தான், அதாவது A இன்டர்செக்ஷன் B வந்து எம்டியாக வந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை போடணும். இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டாக இருந்தால் இன்டர்செக்ஷன் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் Bன்னு ஸ்ப்ளிட் ஆகிடும். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்து இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A வந்து 0.8 இருந்தால் ப்ராபபிலிட்டி ஆஃப் A காம்ப்ளிமெண்ட் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் Aங்க. அதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் A காம்ப்ளிமெண்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் A காம்ப்ளிமெண்ட் ஃபார்முலா என்னதுங்க? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A. இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா புக்லெட் தனியாக கொடுத்துட்டேன். பக்காவாக இருக்கும். இந்த 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் பார்த்தீங்கன்னா சும்மா தரமாக ரெடி பண்ணியிருப்பேன். ஓகே, அந்த புத்தகம் அது கூட சேர்ந்து வந்துடும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இதோ பாருங்கள். ஆன்சர் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் A காம்ப்ளிமெண்ட் = 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A. ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஒரு 0.8. ஸோ காம்ப்ளிமெண்ட் வேல்யூ வந்து 0.2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் P சாட்டிஸ்ஃபைட்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1 வரும். ஓகே, சாம்பிள் ஸ்பேஸோடைய டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ அதுங்க 1. ப்ராபபிலிட்டி வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 to 1. அதில் சாம்பிள் ஸ்பேஸோட ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1 வந்துடும். ஓகே, இதை போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A வந்து 0.6, ப்ராபபிலிட்டி ஆஃப் B வந்து 0.5. A and B இண்டிபெண்டன்ட்டாக இருந்தால் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B என்ன? இண்டிபெண்டன்ட் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் Bன்னு எழுதிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் A என்ன? 0.6, ப்ராபபிலிட்டி ஆஃப் B என்ன? 0.5. 6 5 30. அப்போ 0.3 வந்து நிற்கும். அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் B கரெக்ட். புரியுதுங்களா? அடுத்து இதோ பாருங்கள். சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக கொடுத்துருப்பேன். அடுத்து பூலிஸ் இன்இக்வாலிட்டி எதுங்க? எந்த கண்டிஷன்? ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B லெஸ் நார் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B. இது 2 டைல் ஈவெண்ட்டுக்கு. ஓகே, அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A வந்து 0.5, ப்ராபபிலிட்டி ஆஃப் B 0.4, ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A 0.6 இருந்தால் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் A. இதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பார்ட்டிங்க மல்டிபிள் பண்ணி விட்டுறணும். அப்போ மல்டிபிள் பண்ணிட்டு 0.6 0.5 வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. புரியுதுங்களா? 0.3 இப்படிலாம் இருக்குது பாருங்களேன். குட்டி குட்டி ஐடியாஸ் எல்லாத்தையும் ஃபார்முலாவாக செதுக்கி இருக்காங்க. அதனால் தயவு செய்து MCQs வாங்கி படிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். எப்படி படிக்கணுன்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே கிரியேட் ஆகும். என்னுடைய கிளாஸஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது. ஒரு கிளாஸ் கூட விடக்கூடாது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குறதா உங்களுக்கு கிளாஸே, நீங்கள் தனியாக ஜாயின் பண்ண வேணாம். உங்களை எல்லாத்தையும் நான் டெஸ்ட் சீரிஸில் மானிட்டர் பண்ணிப்பேன். அடுத்து பேஸ் தியரம் யூஸ் டு டிட்டர்மின் சொல்லி கேட்குறாங்க. ஸோ பேஸ் தியரம் பொறுத்தளவுக்கு போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து ரேண்டம் வேரியபிள் டேக்ஸ் த கவுண்டபிள் வேல்யூ இஸ் கால்டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கவுண்டபிள் வேல்யூனா டிஸ்கிரிட், அன்கவுண்டபிள்னா கண்டினியூஸாக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிள் இல்லை. ஸோ எவ்வளோ விஷயங்கள் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் பாருங்கள். UGTRB மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த செட் ஆஃப் 7 புக்லெட்ஸ் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொரியர் இஷ்யூ பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. ஸோ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும், விடவே மாட்டாங்க. ஒரு எனர்ஜெட்டிக்காக நான் இன்றைக்கி படித்தேன், திருப்தியாக இன்றைக்கி நான் சப்ஜெக்ட் படிச்சிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களை வந்து நீங்களே செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் புக்லெட்டை இமீடியட்டாக வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது ஒரு சான்ஸாக எடுத்துக்கங்க. உங்களை கரெக்டான வேலை நான் கூட்டு போயிடுவேன். எந்த ஏரியா கொஷின்ஸ் வேணாலும் இருக்குங்க, பக்காவாக ரெடி பண்ணியிருப்பேன். ஒரு ஏரியா கூட மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அவ்வளோ நீட்டாக மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 7 புக்லெட்ஸ் அப்படியே நீங்கள் புக் பண்ணிக்கணும், வித் டெஸ்ட் பேட்சோட வந்துடும். ஓகே, அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்களை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கும் நிறையா கைடன்ஸ் இல்லாமல் தெரிஞ்சுட்டுருக்கலாம் இல்லையா. நீங்கள் ஒன்றா கூட வாங்கி குரூப்பாக உட்காந்து படிங்க. நீங்கள் குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள். செல்ஃப் முடிஞ்சாலும் படிங்க, இல்லை உங்கள் ஏரியா கிட்ட என்ன லைப்ரரி இருக்குன்னா லைப்ரரியில் உட்காந்து படிங்க. ஸோ அது போல் எந்த அளவுக்கு உங்களுக்கு சோர்ஸ் யூஸ் பண்ணி படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ டெஸ்ட் அடிங்க, கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன டவுட்னா அந்த கொஷினை போஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து குரூப்பில் அது வீடியோ கொடுத்து உங்களுக்கு அந்த லிங்காக போட்டு விட்டுறேன். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.